ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து வெப்சைட் ஹேக்கிங்கில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்எஸ் பேலோடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்எஸ்எஸ் பேலோடு அப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியலனா, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்சைட்டில் வந்து பக் இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்னு வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? போன வீடியோவில் இது வந்து பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்ட் வேணா இது பண்ண காமிச்சிருப்பேன் இந்த வெப்சைட்டில். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போது SCRIPT ஸ்கிரிப்ட். சரிங்களா? ஸ்கிரிப்ட் இது வந்து நீங்கள் HTML அண்ட் CSS படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்கிரிப்ட்னா. ஸோ தேவைங்க என் சேனலில் வந்து HTML CSS போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் ALERT அலர்ட் பண்ணுறேன். என்னன்னா ஒன்னுன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து /SCRIPT ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி போட்டால் வந்து எனக்கு வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த வெப்சைட்டில் வல்னரபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதாவது டேஞ்சரஸான ஒழுங்காக கோடிங் வந்து செக்யூரிட்டி ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது போட்டால் வராது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா SCRIPT ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி போட்டு நான் என்டர் கிளிக் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒன்று வருது எனக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நான் இது வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போய் இப்போ பார்த்தா வரும். ஸோ சீக்கிரமாக அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி /SCRIPT ஸ்கிரிப்ட் போட்டு, ஸோ அதே SCRIPT ஸ்கிரிப்டில் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், ALERT அலர்ட்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் குக்கீஸ்லாம் வந்து கூட கெட் பண்ண முடியும். சரிங்களா? அவங்களுடைய சரிங்களா? ஆனால் நான் இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து குக்கீஸ்லாம் கூட கெட் பண்ண முடியும். ஆனால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து வல்னரபிலிட்டி. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படி வல்னரபிள் அப்படின்னா, இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஒரு அட்மினோடைய அக்கௌண்ட்டே வந்து நம்ம ஹேக் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லித்தர இதுல இவ்வளோ பெரிய வைரஸ் இருக்கு. சரிங்களா? இது வைரஸ்னு சொல்ல முடியாது, ஒரு பக். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பக்ல வந்து சர்வர் சைடுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா, ஸோ யார் எனக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எல்லா இதுக்கும் இது ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் காமிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளிக் கொடுக்கும்போது நான் அவங்களை ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த வெப்சைட்டை இருக்க வல்னரபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஸோ கிட்டப் போங்க, கிட்டப் போய் XSS பேலோடு. சரிங்களா? XSS பேலோடு. ஓகே, பேலோட்ஸ் வந்து கிளிக் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்க, அதை கிளிக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓப்பன் பண்ணவனே நான் வந்து இண்டக்டர். சரிங்களா? இதுக்கு போனவனே XX பேலோட் லிஸ்ட்னு காமிக்கும். சரிங்களா? இது ஓப்பன் பண்ணீங்கன்னா இது கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கு, பாருங்க, 6000 பேலோட்ஸ் இருக்கு. 6000 பேலோட்ஸ் நம்ம என்னத்தையா வந்து அந்த ஒன்னொன்னுத்தையா வந்து காப்பி பண்ணி போட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அப்படி டவுன்லோட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து ரா ஃபைல் கிளிக் கொடுத்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரா ஃபைல் எங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது, ரா இமேஜ் காட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி நான் இதில் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இன்க்ளூடர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நான் வந்து பேலோடுன்னு இருக்கிற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் இதை வந்து நான் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் கிளிக் கொடுத்தோம்னா வந்து பேஸ்ட், இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ப்ரௌசர் எதுனா நார்மலாக வந்து பல்ப் இந்த இடத்துல வந்து ப்ராக்ஸியில் போயிட்டு இன்டர்செப்ட் பண்ணணும். இந்த இடத்துக்கு போயிட்டு நான் இந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் டெஸ்ட் 1 2 3 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்டர் கிளிக் கொடுக்குறேன். ஸோ வெளியே வந்ததுனால என்டர் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்டர் கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே கேப்சர் ஆயிடுச்சு.
ஸோ போஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கு போது நம்ம வந்து கெட் தான் பண்ணுறோம். ஸோ அனுப்பிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ வந்து சர்ச் வேல்யூ எனக்கு வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரிப்பீட்டருக்கு அனுப்புகிறேன். அனுப்பிட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். சரிங்களா, போஸ்ட் இதுதான் காட்டுது. ஸோ இதோட போயிடுச்சு. ஓகேங்களா, லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரிப்பீட்டருக்கு அனுப்பிட்டேன் அதை. சரிங்களா, நான் வந்து என்ன பண்ணுறேன், ரிப்பீட்டருக்கு போய் பார்க்குறேன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் இதை சென்ட் பண்ணுறேன் ரெக்வஸ்ட்டை. எனக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் எத்தனை வேணால் இங்கே சென்ட் பண்ணி பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணி. ஸோ இங்கே வந்துடுச்சு. இங்கே டெஸ்ட் 1 2 3 நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டிஎஸ்டி டெஸ்ட் 1 2 3. ஸோ எனக்கு ஒரு இடத்துல மேட்ச் ஆயிருக்கு இந்த இடம். இதில் எதுவுமே மேட்ச் ஆகலனா இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு இடத்துல மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரூடருக்கு அனுப்புகிறேன். ஸோ சென்ட் டு இன்ட்ரூடர்னு கிளிக் கொடுத்தோன்னே இது இன்ட்ரூடருக்கு போயிடுச்சு. ஸோ டார்கெட் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கு போர்ட் அதுவே டிஃபன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிளியர் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்ட் 1 2 3 மட்டும் இங்கே போயிட்டு ஹேட் கிளிக் கொடுக்குறேன். சைடில் ரெண்டு சிம்பிள் வரும். ஸோ இங்கே பேலோடு ஆல்ரெடி நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேலோடு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் என்னோட பேலோடையே வந்து ஆட் பண்ணுறேன். இது ஒர்க் பேலோட் SCRIPT ஸ்கிரிப்ட். சரிங்களா, SCRIPT ALERT alert 1. சரிங்களா, /SCRIPT ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் கிளிக் கொடுத்தோன்னே இதில் வந்து கடைசியாக வந்து ஆட் ஆயிடுச்சு என்ன ஸ்கிரிப்ட். சரிங்களா, ஸோ இதில் என்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேலோட ஆட் ஆயிடுச்சு. ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓகே, எல்லாமே சாம்பிள் வந்துச்சு. பொசிஷனு ஸ்னைப்பர், இது வந்து சிங்கிள் இது டெஸ்ட் பண்ணனால ஸ்னைப்பர்னு கிளிக் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா, எல்லாமே வந்துச்சு பர்ஃபெக்டாக. இப்போ ஸ்டார்ட் அட்டாக்னு கிளிக் கொடுக்குறேன். ஸோ ஒரு வெப்சைட்டாக போய் இது அட்டாக் பண்ணிட்டே வரும். இது கம்யூனிட்டி வெர்ஷன்னா ஒன்றுக்கும் ஒரு செகண்ட் கேப் வரும். ஒன்றுக்கு ஒரு செகண்ட்னா செகண்டுக்கு 2 செகண்டு, தேர்டுக்கு 3 செகண்ட், அந்த மாதிரி கேப் வரும். ஸோ இது ப்ரொஃபஷனல் எடிஷன்றதுனால டக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காட்டுது. ஆனால் சில இதில் அது மட்டும்தான் பக்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலான்னா, ஸோ நான் பக்ஸ் இருக்கக்கூடிய என்னோட இது வந்து ரைட் கிளிக் கொடுக்குறேன். ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் கிளிக் கொடுத்தா இனிமேல் வரும். டோன்ட் ஷோ இன் ஃபீச்சர் காப்பின்னு கிளிக் கொடுத்துங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக் ஷீட் வந்து ஆனில் இருக்கணும். சரிங்களா, ஆனில் இருந்துட்டு Ctrl+V கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஷோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா உங்களில் வந்து வல்னரபிலிட்டி இருக்கு, பக் இருக்குன்னு சரிங்களா. சரிங்களா, ஓகே. அதே வந்து இதெல்லாம் பாருங்க, இது வந்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ என்டர் கிளிக் கொடுத்தோன்னே இது வந்து வரலை. ஓகே, லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, நம்ம வேணா கூட இங்கே போயிட்டு மெயினாக இது லோட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இது வந்து லோட் ஆகிட்டு ரிசல்ட் வந்து 0 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு வந்து எந்த பக்கும் இல்லை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே இந்த இடத்துல இந்த பேலோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆச்சு. ஸோ அப்போங்க பக் இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணும்போது தான் வந்து ஷேர் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் பிடிச்சிருந்தா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்க, அவங்களே வந்து அலர்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு காலி லினக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு விக்டீம் உடையது, விக்டீம்னா யார் நம்மளை அட்டாக் பண்ணுறோமோ அவங்கள தான் விக்டீம் சொல்லுவோம். விக்டீம் உடையது அவங்கள வந்து ப்ரௌசர் வழியாக எப்படி நம்ம அவங்களுடைய இன்டென்ஷனை வந்து எடுத்து அவங்கள ஒரு இதுவை கிளிக் பண்ண வச்சு நம்ம எப்படி அவங்கள ஹேக் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு சின்ன டுட்டோரியல் வழியாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இந்த பக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து பவுண்டரிஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 75 lakhs 60 lakhs 50 lakhs மேலே தான் கொடுப்பாங்க. ஸோ சாதா இடத்துலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakhன்னு கொடுப்பாங்க. சில கம்பெனினால கொடுக்க முடியாது. ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் சொல்லிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுடைய பக் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.